الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் 2 நோன்புகளை முடித்து நிறைவு செய்திருக்கின்றோம். 3வது நோன்பிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எப்பொழுதும் வழக்கம் போல் தினசரி ஓதப்பட்ட வசனங்களிலிருந்து ஒரு வசனத்திற்கு நாம் விளக்கங்களை பார்ப்போம். ஆனால் இன்று ரமலான் பிறை 3 ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வஃபாத்துடைய நாள், அவர்களுடைய நினைவு நாள். உலகெங்கிலும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு நாளை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் ரமலான் பிறை 3. நபி அவர்களை பற்றி நாம் ஒரு சில சிந்தனைகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை மகளார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு தனி ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு பெயர் பத்தூன் என்பதாக சொல்வார்கள். பத்தூன் என்றால் எல்லாவற்றிலும் தனித்து காணப்படக்கூடியவர்கள், எல்லாவற்றிலும் தனியாக தெரிபவர்கள் அப்படின்னு அர்த்தம். உலகத்திலேயே 2 பெண்மணிகளுக்கு மட்டும்தான் இந்த பத்தூன் என்ற வார்த்தை, இந்த பெயரை அழைக்கப்பட்டது. ஒன்று, இன்றைக்கு அதிகமான வசனங்களில் ஒரு பெயர் ஒன்று வந்தது, ஒரு பெண்மணியினுடைய பெயர் வந்தது. யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அதிகமாக இன்னைக்கு ஓதப்பட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பத்தூன் என்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டது. அவர்களுக்கு அடுத்தபடியாக 2வதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அழைக்கப்படுகிறது. எல்லாவற்றிலும் தனித்து விலகி காணப்பட்டவர்கள். பொதுவாக இந்த உலகத்திலே ஒரு நியதி என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் தந்தை இடத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு குணம் தன்னுடைய வாரிசு இடத்திலே நம்ம பார்க்கலாம். தந்தையினுடைய பெற்றோர்களுடைய ஏதாச்சும் ஒரு தன்மைகள் பிள்ளையிடத்திலே வருவதை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை அப்படியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே காணப்படும். ரசூலுல்லாஹ் எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி அச்சசர நடந்து போவாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய அந்த குணம், ரசூலுல்லாஹ்வுடைய குணம் அப்படியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே காணப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களுடைய அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த அவர்களிடத்திலே அல்லாஹ் வரவழைத்து அந்த தன்மை அப்படியே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 மகள்கள், ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண் மகளார்கள். இந்த 4 பேர்லயும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இறுதியானவங்க. இந்த 4 பேர்ல அல்லாஹ் தஆலா இவங்க ஒருத்தவங்களை மட்டும்தான் அல்லாஹ் நீடித்து நிலைக்க வச்சான். மற்ற 3 பெண்களையும் அல்லாஹ் தஆலா, அந்த 3 பெண்களும் வஃபாத்தாகி, 3 சஹாபி பெண்கள், 3 மகளார்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் உயிரோடு இருந்தார்கள். அதுவும் 28 வயது வரைக்கும் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே அஹ்ல பைத்துகளையும் ஆல பைத்துகளையும் அல்லாஹ் தஆலா தழைக்க செய்தான். அவர்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சந்ததியை அல்லாஹ் கொடுத்தான். மற்ற 3 மக்களும் மற்ற 3 பெண் மக்களிடத்திலே எந்த ஒரு வம்சமும் எந்த ஒரு குலமும் வரவில்லை, குடும்பத்தினரும் வரவில்லை.
ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இரண்டு தம்பதிகளுக்கும் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வம்சாவளி அல்லாஹு தஆலா கொடுத்தான். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ரொம்ப பிரியமா இருந்தாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல. ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, அல்லாஹ்வும் மிகப்பெரிய ஒரு நேசத்தை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சின்ன ஒரு சம்பவம். ரெண்டு தம்பதிகள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு தம்பதிகளும் வீட்டில் இருப்பார்கள், உணவை வச்சிருப்பாங்க. இது குர்ஆன்லயே பதிவு செய்யப்பட்டது. உணவு வீட்டில் வச்சிருக்கும் பொழுது முதலாவது ஒரு நாள் மிஸ்கீன் வருவாரு, ஒரு ஏழை வருவாரு, உணவை கேட்பாரு, அந்த உணவை கொடுத்துடுவாங்க. இரண்டாவது நாள் யதீம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் மிஸ்கீனன் வ யதீமன் வ அசீரா. இரண்டாவது நாள் யதீம் வருவாரு, ஒரு அனாதை. அந்த அனாதை கேட்டவொடனே ஏதாச்சும் உணவு இருக்கான்னு கேட்பாங்க, இருக்கிற உணவு அப்படியே எடுத்து அந்த யதீம்கிட்ட கொடுத்துருவாங்க. மூன்றாவது ஒரு நாள் அசீர், ஒரு கைதி வருவார், ஒரு கைதி ஒருத்தர் வருவார், அவர் ஏதாச்சும் உணவு இருக்கான்னு கேட்பாரு. மூணாவது நாள் அந்த உணவை எடுத்து கொடுத்துடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இதற்கு கூலியாக அல்லாஹ் என்ன தரான் அப்படின்னு சொன்னா, அந்த 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 ஆயத்திற்கு அடுத்தடுத்த ஆயத்துக்கள் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். அவங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கத்துல மிகப்பெரிய கூலிகள் இருக்கு, அந்த சொர்க்க ஆறு இருக்கு, குடிபானங்கள், உணவுகள், தட்டு, டம்ளர், நிறைய அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்றான். ஆனா ஒண்ணு மட்டும் அல்லாஹ் சொல்லாம விட்டுட்டான். என்ன அப்படின்னா, ஹூருல் ஈன்கள், பெண்மணியை மட்டும் அல்லாஹ் சொல்லாம விட்டுட்டான். மற்ற எல்லா சூறாக்கள்லையும் சோனத்தினுடைய அந்த பாக்கியங்கள், சோனத்தினுடைய அருக்குடைகள் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். ஹூருல் ஈன்கள், அந்த பெண்மணிகள், சோன பெண்மணிகளையும் அல்லாஹ் சொல்லுவான். இந்த சூறால மட்டும் அல்லாஹ் ஹூருல் ஈன்கள் பெண்களை அல்லாஹ் சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனதை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு பெண்மணிக்கு தன் கணவர் இருக்கும் பொழுது இன்னொரு பெண்மணி இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணிகளுக்கு பிடிக்காது, இயற்கை. அதனால தன்னுடைய கணவர் இருக்க அந்த ஹூருல் ஈன்கள் பெண்மணிகளை கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவருடைய மனதை கஷ்டப்படுத்தி விடக் கூடாதுங்கிறதுக்காக அந்த நேரத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, அல்லாஹ்வே நேசித்தான். அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறது, இன்றைய காலத்து பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். இன்றைய காலத்து பெண்மணிகளுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஒரு காலகட்டம் இருந்துச்சு, குடும்பத்துல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறதுக்கு மெஷின்கள் இன்னைக்கு வந்துருச்சு. துவைக்கிறதுக்கு அற்புதமான திறன்கள் கொண்ட வாஷிங் மிஷின் வந்துருச்சு. மாவாட்டுறதுக்கு, அரைச்சு தரதுக்கு, எல்லாத்துக்கும் இன்னைக்கு மிஷின்கள் வந்துருச்சு. ஆனா அவர்கள் வாழ்ந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பம், அவர்கள் வாழும் பொழுது தன்னுடைய கணவருடைய வேலையும் பார்ப்பார்கள், பிள்ளைகளுடைய வேலையும் பார்ப்பார்கள், எல்லா வேலைகளையும் பார்ப்பார்கள். மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய வாழ்வு என்பது அல்லாஹ் தஆலா ரொம்பவும் வைக்கல, மிகவும் ஒரு குறுகிய காலம், ஒரு 28 ஆண்டு காலம் மட்டும்தான் அல்லாஹ் அந்த உலகத்துல வாழ வச்சான். ரசூலுல்லாஹ் அவருடைய இறுதி நேரம், அவருடைய அந்த இறுதி நேரம், அந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. போன உடனே ரசூலுல்லாஹ் ரொம்பவும் அந்த நோயினுடைய தாக்கத்தினால ரொம்பவும் கஷ்டப்பட்டு படுத்திருக்கிறாங்க. ஃபாத்திமா உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனேயும் அவங்கள்ட்ட ஒரு 2 செய்தியை சொல்றாங்க. ஒரு செய்தியை சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது விட்டார்கள். இன்னொரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சிரிக்கிறார்கள். அதற்குண்டான காரணத்தை சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க. ஃபாத்திமாவே, நீங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் உட்கார்ந்தீங்க, ஒரு செய்தியை சொல்லும் போது சிரித்தீர்கள், ஒரு செய்தியை சொல்லும் போது அழுதீர்கள், காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க,
நான் ஏன் அழுதேன், ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்ன உடனேயும் நான் ஏன் அழுதேன்னா, அழுதற்குரிய காரணம் என்னவென்றால், ஜிப்ரீல், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் மலக்கு எப்பவுமே என்னிடத்துல வருவாங்க ஃபாத்திமா, வந்து ஒரு தடவை குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் 2 தடவை இந்த தடவை என்னிடத்திலே குர்ஆனை ஓதி காட்டினார்கள். எனவே என்னுடைய தவணை சீக்கிரமாக முடிய போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படிங்கிற செய்தியை தன்னுடைய மகள்கிட்ட சொன்ன உடனேயுமே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது விடுவார்கள். அடுத்து கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க. அந்த செய்தியை கேட்டு சிரிப்பார்கள். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ஃபாத்திமாவே, என்னுடைய குடும்பத்தார்களில் எனக்கு அடுத்து என்னை சந்திப்பதற்காக சீக்கிரம் வருபவர்களில் நீ முதலாவதாக இருக்கிறாய். அது மட்டுமல்ல, நீ சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சுவன பெண்மணிகளுக்கு நீ தலைவியாக இருக்கிறாய் அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனேயும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். இந்த உலகத்திலேயே சுவனத்து தலைவி என்ற மிகப்பெரிய ஒரு அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையினுடைய சிறு சிறு தகவல்கள். அவருடைய முழு வரலாறு நாம் படித்தால் இன்றைய கால பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக, மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இருந்த அந்த ஈமானையும், அவர்களுக்கு இருந்த அந்த மிகப்பெரிய அந்த அல்லாஹ் மீது உண்டான அந்த ஈமான் நம்பிக்கை அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் பெண்மணிகளுக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி.